I'm lost in my imagination, and there's one thing that I need from you. Can you come through? ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு 20 நிமிஷத்தில் வெஜிடபிள் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இந்த காய்கறிகள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணியோ இல்லை காலிஃப்ளவரோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்திருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ் எடுத்திருப்பேன். ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கேரட்டையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி ஒரு 4 பேர் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வீட்டில் ரெடி பண்ண தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் 4 மசாலா பொருட்கள் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வீட்டில் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்குன்னு தனியாக ரைஸ் வாங்கலை. நீங்கள் பிரியாணி ரைஸ் இருந்தால் அது கூட சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சிருக்க இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரைஸுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை விசில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆனிச்சு அப்படின்னு சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி. கடைசியா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.